வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு குரு பகவான் சாரமாற்றம் அடைவதை குறித்து. சந்திரனுடைய நட்சத்திரத்துல ஜூன் 13 சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறாரு குரு. ஆகஸ்ட் 20 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்துல விருச்சிக லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல பயணிக்கிறார். குரு 7ஆம் இடத்துல இருந்தால் லக்னத்தை பார்க்கறது ரொம்ப சிறப்பு தான், நன்மைகள் தான். சந்திரன் நட்சத்திரத்துல போகும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு. சந்திரன் நமக்கு பாக்கியாதிபதி. அதாவது ஒரு உயர்கல்வி, இறையருள், பூர்வீகம், அது மாதிரியான குலதெய்வம், தந்தை வர்க்கம், ட்ரஸ்ட்டு, ஆன்மீக காரியங்கள், இதில் எல்லாம் பலப்படுத்தக்கூடிய கிரகம் சந்திரன். அதே மாதிரி வெளிநாடு தொடர்பு, வெளிநாடு வேலைகள், கமிஷன் வகை தொழில், கலை தொழில், ஐடி லைனு, டிரான்ஸ்போர்ட்டு, இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்ட கிரகம். அதில் குருவனுடைய சஞ்சாரம் போகக்கூடிய காலகட்டம். இப்போ உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசாபுத்தி அந்தரத்தில் குருவனுடைய சந்திரனுடைய பார்ட்டு வரும்போது இந்த மாற்றங்கள் எல்லாம் நல்லதாக இருக்கும். 9ஆம் இடம் என்பது டிரான்ஸ்ஃபர் மாதிரி மாற்றி கொடுக்கறது. அதுக்கு நல்லா இருக்கும். படிப்புக்கு நல்லா இருக்கும். மேல்கல்வி, பிஹெச்டி, உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி, இதுக்கெல்லாமே நல்லா இருக்கும். அதுபோக திருமண காரியங்கள், 7ஆம் இடம் என்பது சுபகாரியங்கள், திருமண காரியங்கள், குழந்தை பிறப்பு, இது மாதிரியான நல்ல விஷயங்களுக்கும் சாதகமாக இருக்கும். திருமணம் அமையாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் அமையும். சந்திரனும் குருவும் ரொம்ப சுபகிரகம், ரொம்ப ஒன்றுக்கொன்று யோகத்தை தரக்கூடிய கிரகம். அந்த வகையில் நமக்கு ஒரு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு. குரு பணவரவை குறிக்கிற கிரகம். அதனால் எதிர்பாராத ஒரு பணவரவு, இப்போ ஒரு ப்ரமோஷன் அல்லது நமக்கு ஒரு சமூகத்தில் அந்தஸ்து கிடைச்சி அதன் மூலம் ஒரு பட்டம் கிடைக்கிறது, அங்கீகாரம் கிடைக்கிறது, இதுக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கும். இப்போ குரு நம்ம ஜனன ஜாதகத்தில் எங்கே இருக்காரு, அது மட்டும் இல்லை எந்த நட்சத்திரம் உபநட்சத்திர ரீதியாக அவர் என்ன பதவி வாங்கியிருக்காரு, 12 பாவ அதிகாரத்துவத்தில் அவர் 8ஆம் இடம் 12ஆம் இடம் அதிகாரம் வாங்காமல் இருந்தால் நற்பலன்கள் நடக்கும். 1, 3, 5, 7, 9, 11 பாவங்களில் அதிகாரத்துவம் பெற்றிருந்தார்கள்னா நான் சொன்ன மாதிரி இந்த திருமண காரியங்கள், சுபகாரியங்கள், ஒரு ஆரோக்கியம், சந்தோஷம், குழந்தைகள், மகிழ்ச்சியான சூழலை அங்கே உருவாக்கி கொடுத்துருவார். 2, 6, 10க்கு ஆதிக்கம் வாங்கியிருந்த குருவாக இருந்தால் நமக்கு தொழில், உத்தியோகம், பணவரவு, சொந்த தொழிலை வளர்ச்சி பண்ணுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக அமைச்சு கொடுத்துருவார். அதே நேரத்தில் 8, 12 தொடர்பு இருந்தால் அது தேவையில்லாத கஷ்ட நஷ்டங்களையும் ஒரு அசிங்க அவமானத்தையும் இப்போ பிறரை நம்பி ஏமாறுறது மூலமாகவும் விரயங்களை செஞ்சு விடுவார். அதனால் இடம் விட்டு இடம் போகிறது, தலைமறைவாய் வாழ்கிறது, இது மாதிரியான விஷயங்களை 8, 12ங்கிற விஷயத்தில் செஞ்சிருவார். அதனால் நம்ம ஜனனஜாதத்தை பார்த்துக்கிட்டு இதை டேலி பண்ணி பார்த்தோம்னா கோச்சாரம் நமக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ இந்த 7ஆம் இடத்துல குரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டால் மூலதனம் பண்ணுறது இப்போ தவிர்க்கலாம். அதனால் புதுசாக மூலதனம் பண்ணி முதலீடு பண்ணி ஷார்ட் டேர்மில் ஏதாவது நமக்கு லாபம் வருமா அப்படின்ற நோக்கத்தை எல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அதே மாதிரி வெளிநாட்டு பிரயாணம், கல்விக்கு போகிறது வேற, வேலைக்கு போகிறது வேற. வேலைக்கு போகிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது. இப்போ ரெசிடென்சி வாங்குறாங்க வெளிநாட்டில், அந்த ரெசிடென்சிக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் தடையான காலகட்டம். அதே மாதிரி நமக்கு விருச்சிக லக்னத்திற்கு திடீர் அசம்பாவிதங்கள் எதுவும் நிகழாமல் குரு பார்த்துக்கிறார். ஏன்னா லக்னத்தை பார்க்குறார். நமக்கு ஒரு கெட்ட திசையே நடந்துக்கிட்டு இருந்தாலும் கூட ஒரு பாதிப்பை கொடுக்காம கொண்டு போய்க்கிறார். இப்போ நமக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் குருவோட நட்சத்திரத்தில் தான் இருக்கார்.
அதனால அந்த குருவினுடைய தன்மையினால அந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய கெடுபலன் நடக்காது. ஒரு தாய் வழி பிரச்சனைகள், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கடன் வழி பிரச்சனைகள், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பலன் இல்லை, இது மாதிரியான ஒரு கெடுபலன்களை சனி கொடுக்கறத குரு காப்பாற்றி கொடுக்குறார். அப்ப இந்த குருவும் சந்திரனும் நமக்கு நல்ல சுப கிரகங்கள். அந்த வகையில உறவுகள்லையும் செழிப்பை கொடுத்து, பொருள் வரவுக்கும் செழிப்பை கொடுத்து, ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த 67 நாட்களை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் செவ்வாய் நட்சத்திரத்துக்கு மாறும்போது கூட நமக்கு பொருள் வரவுக்கு சாதகமாக இருக்கும். நம்மளுடைய லக்னாதிபதியே செவ்வாய் தான். இந்த லக்னாதிபதி சாரத்தில் குரு போகிறது நல்ல விஷயம்தான். அதனால் இப்போ வளர்ச்சிகளுக்கு உண்டான காலகட்டமாக இதை பயன்படுத்தி வெற்றி பெறலாம். அடிப்படையில் நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம பிறந்த நேரத்துக்கு லக்னத்திற்கு புள்ளிகளை கண்டுபிடிக்கணும். 12 பாவத்திற்கும் புள்ளிகள் இருக்கு. அப்போ 12 பாவத்திற்கு இயக்கக்கூடிய கிரகங்கள் யாருன்னு நம்ம அதில் கண்டுபிடிச்சிருவோம். அப்படி கண்டுபிடிச்ச பிறகு அதுதான் நம்மளை வழி நடத்துதுன்னு தெரிஞ்ச பிறகு திசாபுத்தி அந்தரத்துலையும் கோச்சாரத்துலையும் அந்த கிரகங்கள் என்ன வலிமையில் போயிட்டுருக்கு, எந்த நட்சத்திர தொடர்பில் போயிட்டுருக்கு, அது நம்மளுடைய கேள்விகளுக்கு சாதகத்தை தருகிறதா பாதகத்தை தருகிறதா, இந்த வகையில் தான் இந்த ஜோதிடத்தை ஆய்வு பண்ணணும். அப்போ எல்லாமே அங்கே கிரகம் செய்யலை, நட்சத்திரம் தான் செய்யுது. அந்த நட்சத்திர தொடர்புகள் மூலம் நம்ம கொடுப்பினைங்கிற விஷயத்தை பார்க்குறோம். அதாவது 3-4 பிரிவுகள் இருக்கு. அகம் சார்ந்து 2 பிரிவுகள் இருக்கு. 1, 5, 9ங்கிறது அகம் சார்ந்த ஒரு பிரிவு. 3, 7, 11ங்கிறதும் அகம் சார்ந்த பிரிவு. இந்த 6 பாவங்களும் உறவுகளை சொல்லுது. உறவுகளால் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கோம், ஆரோக்கியமா இருக்கோம், ஆயுள் பலத்தோடு இருக்கும், தெய்வ நம்பிக்கை, கலைகள், வளர்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குழந்தைகள், இதெல்லாம் குறிக்குது. அப்போ இந்த பாவங்களுக்கான ஒரு சிறப்புங்கிறது நமக்கு நல்லா இருந்தது அப்படின்னா இதில் நல்லா இருக்கும். அதுக்கடுத்தது தான் 2, 6, 10ங்கிற தொழில் பாவங்கள். அப்போ தொழில் பாவங்களில் உள்ள கிரகங்கள் நல்லா இருக்கும் பொழுது அந்த திசைகள் நடக்கும்போது தொழில் அபிவிருத்தி ஆகும். ஆனால் 8, 12 அப்படிங்கிற கெட்ட பாவங்களினுடைய அதிகாரம் பெற்ற கிரகங்கள் திசை புத்தி அந்தரம் நடத்தும் போது கடுமையான நஷ்டங்களையும் தோல்வியையும் வீழ்ச்சியையும் விரயங்களையும் சந்திக்கிறோங்கிறத நம்ம ஜோதிட ரீதியாக புரிஞ்சுக்கிட்டு அதை கோச்சாரத்தில் இந்த மாதிரி இப்போ திசாபுத்தி பலன்களில் நம்ம ஜாதகத்தை இந்த முறையில் கணிச்சு பார்த்து பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.